அனைவருக்கும் வணக்கம். இந்தியா மிகப்பெரிய எல்பிஜி சிலிண்டர் வழங்குவதில் சிக்கலை சந்தித்துள்ளது. வருகின்ற 5 ஆண்டுகளுக்கு இந்தியா என்ன செய்ய போகிறது, எந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய சிக்கல் வளைகுடா போரால் தற்பொழுது நடந்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கல் நடத்த, ஈரான் பதிலடி தாக்கல் நடத்த, அது உலக நாடின் தலையில் விடிந்தது போல இந்தியாவின் தலையிலும் விடிந்துள்ளது. கத்தாரும் ஈரானும் ஒரே எண்ணெய் வயலில் பங்கு போட்டுக் கொள்கின்றன. கத்தார் பகுதியில் எண்ணெய் வயலுக்கு பெயர் ராஸ் லஃபான் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு. அது ஒரு பகுதியை ஈரான் பயன்படுத்திக் கொள்கிறது. அதன் பெயர் சவுத் பார்ஸ் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு. இஸ்ரேல் என்ன செய்தது என்றால் 19ஆம் தேதியன்று இந்த ஈரான் பகுதிக்கு, ஈரானுக்கு சொந்தமான சவுத் பார்ஸ் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. அது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று ஈரான் கத்தாரின் ஒரு பகுதியான ராஸ் லஃபான் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு மீது அது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. 2 எண்ணெய் வயல்களும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. இதனால் கத்தாரிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறது. அதில் கத்தாரில் எண்ணெய் வயலில் இயற்கை எரிவாயு வயலில் 17% மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளது. இதனால் கத்தாருக்கு ஆண்டுக்கு சுமார் $20 பில்லியன் இழப்பீடானது வருவாயில் ஏற்பட்டுள்ளது. இதை தவிர 1,28,00,000 மெட்ரிக் டன் இயற்கை எரிவாயு உற்பத்தியானது பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்தியா மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது. ஏற்கனவே ஹார்மோஸ் நீரிணையில் இந்தியாவின் 22 கப்பல்கள் காத்து கிடக்கின்றன. தலைவலி போய் தெருகவலி வந்தது போல இருவரும் பரஸ்பர தாக்குதலில் இந்தியாவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், உலகிலேயே இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்வதில் இந்தியா 4வது பெரிய நாடு. அந்த மொத்த இறக்குமதியில் 41%, கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு கத்தாரிலிருந்து தான் இந்தியா தினசரி இறக்குமதி செய்து வருகிறது. கடந்த நிதியாண்டான 2024-25 இந்தியா இறக்குமதி செய்தது 2,07,00,000 மெட்ரிக் டன் இயற்கை எரிவாயுவை நாம் இறக்குமதி செய்துள்ளோம். இதில் கத்தாரில் மட்டும் 1,12,00,000 மெட்ரிக் டன் இறக்குமதி நாம் செய்துள்ளோம். இந்த நிலையில் இந்த பாதிப்பானது கத்தாரை அடித்தது, இந்தியாவை அடித்ததாக மாறிவிட்டது. இந்தியாவின் தேவை என்னவென்றால், ஒரு நாள் ஒன்றுக்கு 60 லட்சம் வீடுகளுக்கு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 33 கோடி எல்பிஜி இணைப்புகள் இருக்கின்றன. அதில் 10 கோடி பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவில் இலவச இணைப்பாக தரப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு கப்பல் இயற்கை எரிவாயு வந்தாக வேண்டும். அதனுடைய எடை அளவானது 46,000 மெட்ரிக் டன். அப்படி வந்தால்தான் இந்தியாவால் சமாளிக்க முடியும். அப்படி தினசரி ஒரு கப்பலானது வந்து கொண்டிருந்தது, முற்றிலுமாக நின்று போய்விட்டது. மாதத்திற்கு சுமார் 35 கப்பல்கள் வந்து கொண்டிருந்தன. சரி, வேறு பக்கத்தில் வாங்குவதற்காக இந்தியா பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்கா, நார்வே, கனடா, அல்ஜீரியா, ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய முயற்சி செய்கிறது. இதில் என்னவென்றால், கத்தாரில் இருந்து இந்தியா எண்ணெய் வருவதற்கு 7 நாட்கள் மட்டுமே ஆகும். அதாவது ஒரே ஒரு வாரத்தில் வந்துவிடும். ஆனால் அமெரிக்காவிலிருந்து இந்த இயற்கை எரிவாயு வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 45 நாட்கள், 6 வாரத்திற்கு மேல் ஆகும். அதாவது ஒரு வாரத்தில் ஒரு கப்பல் என்று வருவது போய் 6 வாரங்களுக்கு ஒரு கப்பல் என்று வந்தால் இந்தியாவின் பற்றாக்குறை மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையானது உருவாகும். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் ஈரானின் காத்தீவை தாக்கல் நடத்திய பொழுது ஒரு எண்ணெய் டிப்போவை கூட அவர் தாக்கல் நடத்தவில்லை. சொல்லியிருந்தபடி அவர் தாக்காமல் இருந்தார். ஆனால் இஸ்ரேல்
திட்டமிட்டு ஈரானின் எண்ணெய் வயலை மீது தாக்கல் நடத்தியது. எனக்கு தெரியாது, இனிமேல் தாக்கல் நடத்தக்கூடாது என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார். இருந்தாலும் இந்தியாவிற்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பை நாம் சந்திக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கத்தாரிலிருந்து எண்ணெய் வருகின்ற செலவு மிக குறைவானது. ஆனால் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து எண்ணெய் கொண்டு வந்தால் ஷிப்மெண்ட் சார்ஜஸ் என்பது மிகப்பெரிய செலவாகும். அப்பொழுது இவர் வழியின்றி எல்பிஜியின் விலைகளும் நாம் ஏற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தற்போது நிலவுகிறது. எங்கோ சண்டை போல இவர்கள் பழிவாங்கும் தாக்கல் நடத்த இந்தியா மீது தாக்கல் நடத்தப்பட்டுள்ளது. இது இந்தியா கட்டாயம் சமாளித்தாக வேண்டும். தற்பொழுது ஹோர்மோஸ் சிக்கியுள்ள மீதமுள்ள 22 கப்பல்களை வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது விரைவில் வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கத்தாரில் இயற்கை எரிவாயு உற்பத்தியானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. அதை சரி செய்வதற்கு 5 ஆண்டுகள் வரை ஆகும் என்ற பொழுது இந்தியாவுக்கும் 5 ஆண்டுகளுக்கு இந்த எல்பிஜி சிலிண்டர் மற்றும் நேச்சுரல் இயற்கை எரிவாயுவால் மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு மாற்றாக மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எலக்ட்ரிக் ஸ்டவ், மின்சார அடுப்புகள், மின்சார குக்கர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கிராமப்புறங்களில் கம்யூனிட்டி பயோகேஸுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது உலகாவிய பிரச்சனை என்பதால் இந்தியாவில் உள்ள அரசும் மக்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்.